அனைவருக்கும் வணக்கம். பேசுவது நாகார்ஜுன், பேசுவது மொழியல்ல உங்களின் குரல். இன்னைக்கு திடீர்னு கிளம்பி திருச்செந்தூர் வந்துட்டேங்க. இப்போ திருச்செந்தூர்ல இறங்க போறோம். திருச்செந்தூர்ல இறங்க மட்டும் இல்லைங்க, முருகக்கடவுளை போய் கும்பிட்டு அது மட்டும் இல்லாம சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட பகிர்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன். நீங்களும் ரெடியா இருங்க. மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா முருகர் கண்ணு குத்திடுவாரு, பார்த்து நடந்துங்க. ஒரு வழியா வந்து இறங்கிட்டோம். இறங்கி அப்படியே கிளம்பி போறோம். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் தான் பார்க்கிங்கு. மெயினா கோயிலுக்கு இந்த பக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ள வந்து இந்த இடத்துல பார்க்கிங் பெரிய லெவலில் பார்க்கிங் இருக்காங்க. இந்த பார்க்கிங் அப்படியே சுற்றி காட்டிடுறேன். இப்போ நம்ம ஜேர்னி இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது மட்டும் இல்லை, இப்போ நம்ம வந்து நேராக ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே கடலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கடலுக்கு போயிட்டு அங்கேருந்து முருகப்பெருமானை தரிசிக்கிறதுக்கும் போயிட்டுருக்கோம். 6 படை வீட்டில் இதுவும் ஒரு ஸ்தலமாக சொல்கிறாங்க. இதில் வந்து மிக முக்கியமானது அப்படின்னா இங்கே வந்து கடல் தான். திருச்செந்தூர் கடல், பொங்கி வர கடல். எப்படி வந்து அன்பு பொங்கி வருமோ அது மாதிரி வந்து கடல் பொங்கி வந்துகிட்டே இருக்குது. இப்போ இந்த கடலை வந்து நம்ம பார்த்து ரசிக்க போகிறோம். இந்த கடலில் மட்டும் இல்லாமல் இந்த கடலில் என்னென்ன சுவாரஸ்யங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, எல்லாரும் முருகனை பாருங்கன்ற உள்ளே கொண்டு போக முடியாது, செல்ஃபோன் நாட் அலவுடு. நான் இங்கேருந்து கோயிலை காட்டுறேன், நீங்கள் எல்லாரும் இங்கே வந்துட்டோம். கடலில் வந்து அலையெல்லாம் வந்துட்டு இருக்குது பாருங்கள். அங்கே அத்தனை பேர் விளையாண்டுருக்காங்கல்ல, அவங்க கூடலாம் போய் இன்டர்கேட் பண்ண போகிறோம். யார் என்னென்ன சொல்கிறாங்க, என்னென்ன விதமாக பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த கடல், இந்த முருகப்பெருமான் என்ன கொடுத்துருக்காங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்குவோம். சரிங்க. காணி காசு போடுறத வந்து நீங்கள் எடுத்து தொலைவிட்டு இருக்கீங்க. எத்தனை வருஷமா இது பண்ணுறீங்க? இந்த மாதிரி வருஷ கணக்கில் செய்றீங்க? வேட்டி துணிமணி போடுவாங்க. அது போல பரப்பி இதுல வந்து எனக்கு வேட்டி துணிமணி காசு தான். ஒரு நாளைக்கு இதுல வந்து வருமானங்கிறது வந்து போதுமான அளவு இருக்குங்க. அது சொல்ல முடியாது. ஒரு நாள் கிடைக்கும், ஒரு நாள் கிடைக்காது. இங்க எத்தனை பேர் இங்க வேலை செய்யறீங்க? அது 2 ஷிஃப்டா இருக்கும். ஒரு ஷிஃப்ட்டுக்கு 60 ஆள். 60 ஆள் பண்றீங்க? ஆம்பளை 40, பொம்பளை 20. சரி, ஓகே. சரி, இதுல இந்த விஷயம் இல்லாம இப்ப கோயில்ல இந்த காணிக்கெல்லாம் தொலைஞ்சிருது, செயின் தொலைஞ்சிருது, இந்த மாதிரிலாம் அதெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்கல்ல, அதெல்லாம் எப்படி இந்த உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து கண்டுபிடிச்சாங்க? ஆமா, ஆம்பளை ஆட்கள் எடுத்து கொடுப்பாங்க. இப்ப அவங்கலாம் வந்து கண்ணாடி போட்டு உள்ள போறாங்கல்ல, அவங்களும் வந்து இதுதான் தொலைவிட்டு இருக்காங்க. ஆமா, அங்க உள்ள காசு கிடக்கும். அதெல்லாம் அது போக ஏதாவது மக்களோட பொருள் தொலைஞ்சிட்டா அதையும் எடுத்து கொடுப்போம். ஓகே. ஆமா. உங்க பேர் என்ன? மல்லிகா காக்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். ஏன்னா வந்து இதுதான் வந்து அவங்களோட கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 60 பேர் 2 பேட்சா வராங்க. காலையில் 60 பேர், மத்தியானம் 60 பேர் வந்து வராங்களாட்டிருக்கு. இதை வந்து ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் செய்கிறாங்க. இவங்க வந்து இங்கே இருக்கிற வந்து காணிக்கைகளாக போடக்கூடிய காசையும் இங்கே வர துணிமணிகள் வந்து விட்டுட்டு போகிற துணிமணிகளையும் எடுத்து அப்புறப்படுத்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே வர பக்தர்களோட காணிக்க, அதாவது வந்து அவங்க போட்டிருக்க செயின், வளையல் அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆகிட்டா, மோதிரம் மிஸ் ஆகிட்டா இவங்க தான் இங்கே எடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஏற்கனவே 2-3 டைம் வந்து இதை எடுத்து தான் நம்ம நியூஸில் பார்த்துருக்கோம். இவங்களுக்கு வந்து இவங்களோட தொழில் வந்து இதுதான். நமக்கு தொழில் எப்படி அந்த மாதிரியோ இவங்களுக்கு ஒரு தொழில். இது வந்து அவங்களுக்கு எல்லாம் வல்ல ஆண்டவன் வந்து அவங்களுக்கு எல்லா வளமும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ திருச்செந்தூரில் வந்து அவர் இங்கே கோயிலுக்கு வந்திருக்காரு. இவர் இதான் முதல் வருஷம் அப்படிங்கிறாரு. எத்தனை வருஷமா வரும்னு நினச்சிட்டு இருக்கீங்க? நான் இன்னும் வருஷ கணக்காக அப்படி வந்துக்கிட்டே இருக்கலாம். இல்லை, எத்தனை வருஷமா வந்து இதுக்குமே ஏன் வரல அப்படின்னு கேட்குறேன். இதுக்கு முன்னே முடியலை, இப்போ தான் டைம். எந்த ஊர் நீங்க? ஏன் கடையம் தென்காசி பக்கம். தென்காசிலேருந்து இந்த எத்தனை கிலோமீட்டர்? தென்காசிலேருந்து தெரியல, கிலோமீட்டர் தெரியல. சரி, என்ன வேண்டிட்டீங்க முருகன்கிட்ட? முருகன்கிட்ட நல்லபடியாக வேலை பார்க்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்ல ஜாப் தேடணும். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th முடிச்சிருக்கேன். 10th முடிச்சிருக்கீங்க? பப்ளிக்கா? இப்போ முடிச்சிருக்கீங்களா? இப்போதான் எக்ஸாம் முடிச்சிருக்கீங்க? இப்போ இல்லை, நான் முடிச்சு 3 நாள் ஆகும். இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேலை வந்து சீக்கிரமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி முருகனை வேண்டுறாரு. இவருக்கு மட்டும் இல்லை, வேலை இல்லாமல் இருக்க அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும், அவங்க ஹாப்பியாக இருக்கணும், தம்பி மாதிரி ஜாலியாக இருக்கணும். தென்காசிலேருந்து இங்கே திருச்செந்தூர் வந்திருக்காரு. ஹாய் சொல்லுங்க. ஹாய். உங்கள் பேர்? மாரிசெல்வம். மாரி செல்வராஜ் மாதிரி இவர் வளர்றதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை நம்ம பிரார்த்திச்சுக்கலாம். ஓகே. இந்த இடத்துல பாருங்கள், எக்கச்சக்கமான பேர், குழந்தைகள், பெரியவர்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு பாகுபாடுமின்றி ஒரு சின்ன குழந்தை எவ்வளோ ஹாப்பியாக இருக்குமோ அதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும். அண்ணன் வந்து கொஞ்சம் ஒரு ஹாய் சொல்லுங்க. தம்பி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. எந்த ஊர் நீ? எந்த ஊர்? உன் பேர் சொல்லு. பேர் சொல்லு. சரி, உன் பேர் மட்டும் சொல்லிடுங்க. உன் பேர் என்ன பேரு? வினீத். உங்க பேர் என்ன? என் பேர் குமார். குருவங்கோட்டை ஆலங்கம் பக்கம். இப்போ பல பேர் வந்து இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்காங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு அவர் வந்து அற்புதமாக ஆடுறாரு. ஒரு சின்ன ஒரு விளையாட்டுத்தனம் தான். எல்லார் மனசுக்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனமான பெரியவங்க இருப்பாங்க, ஒரு பெரியத்தனமான ஒரு குழந்தை இருப்பாங்க. அதுதான் இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அத்தனை பேரும் இருக்கு பாருங்க, A to Z ஆட்கள் வந்து எல்லாருமே ஜாலியாக எக்ஸலண்ட்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. உங்கள் பேர் சொல்லுங்க. அசோக்ண்ணா. அசோக். அசோகா, பரவாயில்ல. எங்கள் ஊர் பேர் எந்த ஊர்? கோயம்புத்தூர். கோயம்புத்தூரா? பரவாயில்ல, நம்ம ஊர் பக்கத்தில். பாப்பா பேர் என்னங்க? அனன்யா. பாப்பா பேர் சொல்லு. உங்க பேர் என்ன? சத்தமா சொல்லுங்க. அனன்யா. நல்லா சொல்லுங்க. அனன்யா. ஓகே. உங்க பேரு? பவி. பவியா? ஆமா. அச்சச்சோ, பவி பாப்பா இவ்வளவு பெருசா இருக்கீங்களா? ஆமா. பெங்களூர்ல நாங்க அப்படியே பிடிச்சிக்கிறீங்களா ஒரு நிமிஷம்? தனியா இருக்குண்ணே. பரவாயில்ல. சொல்லுங்க, நீங்க எந்த ஊரு? பெங்களூர்ண்ணே. அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோண்ணே. கடலை மிட்டாய். நல்ல முட்டாய். அது கோயில்பட்டிக்காரா நீங்க? கோயில்பட்டி கடலை மிட்டாய் தான் நாங்கள் பெங்களூர்ல போய் போட்டுட்டு இருக்கோம். கோயில்பட்டிக்காரா? இல்ல இங்க அம்மன்புரம். அம்மன்புரம். ஓகே ஓகே ஓகே. சரி, எத்தனை வருஷமா அந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க ஒரு 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கோண்ணே. 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க கோயிலுக்கு இது அடிக்கடி வருவீங்களா? வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருவோம். ஆனா முருகன் கோயிலுக்குள்ள போவோம். நாங்க ஆக்சுவலா கிறிஸ்டின், அதனால வருவோம். பரவாயில்லைங்க. மதங்கிறது வந்து மத்தவங்க தான். நம்மளுக்கு ஒண்ணு கிடையாது. உள்ள போய் பார்க்க வேண்டியது பார்த்து. நம்ம எங்க இருந்தாலும் சரி, எல்லாருமே எல்லா கடலும் ஒன்று தானே. எல்லா மதமும் ஒண்ணுதான் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். எல்லா மதமும் ஒண்ணுதான். நம்ம யாருனாலும் போய் உள்ள போய் பார்த்து. அண்ணன் வந்து இப்போ இவங்கெல்லாம் வந்து ஒரு ஜாலி ட்ரிப் மாதிரி வந்து கடல் மிட்டாய் வியாபாரம் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பெங்களூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க. அப்படியே நம்ம எடுக்கும்போது ஜாலியாக இவங்க கூட ஒரு இன்டர்கேட் பண்ணோம். அதில் ஜோசப் நிறைய விஷயம் பேசினாரு. நீங்கள் எல்லாரும் பெங்களூர் போனீங்க, மறக்காம ஜோசப் கிடக்கிற கடல் மிட்டாய் வாங்கிக்கோங்க. ஜான்சன் ஸ்வீட். ஜான்சன் ஸ்வீட். ஜான்சன் ஸ்வீட். ஆமா, ஓகேங்களா? மறக்காம அங்கே போய் கடல் மிட்டாய் வாங்கிக்கலாம். நம்ம கோயில்பட்டி கடல் மிட்டாய் பெங்களூர்லையும் கிடைக்குது. உங்க பேர்லாம் சொல்லுங்க. என் பேர் கிங்ஸ்லேன். கிங்ஸ்லின். அப்பா செம. கிங்ஸ்லின் ட்ரெண்டிங் நேம் அண்ணனுது. பிரவீன். பிரவீன். பிரவீன் இருக்காரு. அப்புறம் டென்சிங். 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 இவங்கெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம். மறக்காம அண்ணனெல்லாம் வந்து கடலை மிட்டாய் வாங்கினா பெங்களூர் போனா அண்ணனுங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். சொல்லுங்க. பேசுவது மொழி அல்ல, பேசுவது மொழி இல்ல, உங்களின் குரல். உங்களின் குரல். நம்ம டயலாக் வந்து அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் பேசிருக்காங்க. உங்க டீம் நல்லா வளரட்டும்னு. நன்றி. ஓகே. இப்போ நம்ம இவங்க கூட இன்டர்கேட் பண்ணோம். இதை முடிச்சுட்டு நம்ம உள்ள கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்குள்ளே வந்து மொபைல், கேமரா, மற்ற எந்த ஒரு புகைப்பட கருவியும் வந்து அங்கே அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவுட்டர், அதாவது வந்து என்னென்னா கோயிலோட பிரகாரம் இருக்குங்களா, வெளிப்புறத்தில் வந்து இங்கே கேமரா வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் வந்து அவங்கவுங்க ஃபோன்லேயும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கேமராவில் எடுத்து அந்த அப்பயே பிரிண்ட் போட்டு தரது வந்து ஒரு நினைவு. அது வந்து நினைவு வந்து நிறைய பேர் வந்து இது எதுக்கு காசு செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் நினைவு, போன வருஷம் வந்தோம், நம்ம எப்படி இருந்தோம், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபோட்டோவில் எடுத்துருந்தீங்க, கண்டிப்பாக சொல்கிறேன், அழிஞ்சு போயிடும், மறைஞ்சு போயிடும். உங்கள் மெயில் ஐடி ஃபார்வேர்ட் ஆச்சுன்னா அதுவும் காணாமல் போயிடும். அதனால் தயவு செஞ்சு ஒரு ஃபோட்டோவை மாட்டி வைங்க. உங்கள் வீட்டில் வந்து நினைவு பார்க்கும் போதெல்லாம் நம்ம சிறுத்தூர் போகணும்ல அப்படின்ட்டு இருக்கோம். இப்போது இந்த இடம் மேலே நம்ம போயிட்டுருக்கோம். திருச்செந்தூர் கடல் தாண்டி உள்ள சன்னிதானத்துக்குள்ளே போகிறதுக்குள்ளான ஏறுபடியில் ஏறிட்டு இருக்கோம். அதாவது வந்து 24 புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்த கடல் அப்படின்னு சொல்லி இந்த கடலுக்கு வந்து ஒரு முக்கிய அம்சம் இருக்குது. இந்த கடலில் வந்து அசுத்தம் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் வந்து அதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்க ஆட்கள் வந்து நம்ம பார்த்தோம்ல, இதுக்கு முன்னாடி பார்த்த ஆட்கள் வந்து அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கே வந்து இவங்களை பாராட்டணும். அவங்க வந்து பணம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அவங்கள நம்ம பாராட்டியே ஆகணும். இது மட்டும் இல்லைங்க, யார் வந்தாலும் இந்த இடத்த தாண்டி போக மாட்டாங்க. எப்படி? யார் வந்தாலும் கருணை கடலே கந்தா போற்றி அப்படிங்கிற இடம் இதுதான். இதுக்கு முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்காமல் யாருமே போக மாட்டாங்க. இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் கோயிலில். இதுலேருந்து பாருங்கள் கோயில் பிரகாரம் எவ்வளோ அழகாக இருக்குது, எத்தனை பேர் க்ரௌட் இருக்காங்க. இன்றைக்கி சண்டே அப்படிங்கிறத நேரம் தாண்டி கண்ணு கெட்டும் தூரம் வரை கலைகளாய் தெரிகிறது. நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், இங்கே வந்து எல்லாருமே அந்த கருணை கடலுங்கிற இடத்துல வந்து செல்ஃபி எடுத்துக்குவாங்க, ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. ஆனால் இது போக இந்த மாதிரி கேமராமேன்கள் வந்து பாருங்கள் அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக வந்து இருக்காங்க. இடத்துல வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, கருணை கடலை கந்தா போட்டுட்டு. அந்த இடத்துல நம்ம மட்டும் இல்லை, இங்கே நிறையா பேர் வந்து செல்ஃபியோடு எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. மறக்காம பண்ணுங்க. எல்லாம் உங்களின் குரல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். எந்த ஊருண்ணா? கள்ளக்குறிச்சி, திருநெல்வேலி.
ஓகே, திருநெல்வேலிக்கு ரொம்ப நன்றி, அண்ணனுக்கு ரொம்ப. உங்கள் பேர் என்ன? புவனேஷ். ஓகே, எல்லாருமே இளைஞர் தானே, இளைஞர் தலைவர் தானே, அவர் தலைவராமா. அதனால வந்து ஸ்பெஷலாக கவனிச்சிருவோம். கண்டிப்பா 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 மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ணனோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூண்ணா. சரி, ஓகே, வந்த வேலையெல்லாம் முடிஞ்சது. சாமியும் கும்பிட்டாச்சு, எல்லார்ட்டையும் பேட்டியும் எடுத்தாச்சு. நம்ம இன்டர்கேட் பண்ணோம் நிறைய பேர்கிட்ட. அவங்கவுங்க சொன்ன விஷயம் எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும். இந்த மதம் அந்த மதம்னு சொல்லி பிரித்து பேசாதீங்க. எல்லாருமே ஆண் ஜாதி பெண் ஜாதி, அவ்வளோதான். ஓகேங்களா? அதனால் எல்லாரும் எல்லாருக்கும் வேணும், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். என்று அன்புடன் உங்களுடன் நான் நாகார்ஜுன்.